இட்ஸ் சாட்டர்டே ஆஃப்டர்நூன். இன்னைக்கு லஞ்சுக்கு உருண்டை குழம்பு தான் வந்துட்டு பண்ண போகிறேன். முன்னாடியே ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் பருப்பை வந்து சுடுதண்ணியில் ஊற போட்டு ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கிட்டேன். அதனால் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பசைஞ்சு எடுத்துகிட்டு நல்லா இட்லி தட்டில் வந்துட்டு உருட்டி வேக வச்சுக்க போகிறேன். லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த டைம் வந்து வேக வச்சு தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். வேக வச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 தக்காளி வந்துட்டு கொஞ்சம் பெரிய தக்காளியை எடுத்து நல்லா வந்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை வடை போனதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பெரிஞ்சிருக்கும், பூண்டு இது 3 அரைச்சி சேர்த்துக்கிறேன். தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை வந்து சேர்த்துட்டு உருண்டை வந்து வேக வச்சது இருந்து இல்லையா, ஸோ அதையுமே சேர்த்துட்டு லாஸ்ட்டாக புளி தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக தாளிப்பு கொடுத்துட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கணும்னா சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.